மார்னிங். நானேதான். துரோகி. யார் துரோகி? இதுக்கா எவ்வளவு நாள் காத்திருந்தேன், எவ்வளவு பணம் செலவழிச்சேன். ஐ அம் ஆல்வேஸ் ஓபன். அன்பு வந்துருச்சுன்னா யார் பெட்ரூம்குள்ள நுழைவேன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கானே. போ வெளியே. கட்டாத. வாய மூடினா சேஃப்டி, இல்லைன்னா நாஸ்டி. என்ன நான் சொல்றது? குட். நல்ல எக்ஸாம்பிள். திட்டினாலும் திரும்பி வரதான் நாய். நான் வரேன். இல்ல இல்ல இல்ல, இது உண்மை இல்ல. இந்த திருத்தறதுக்காக நீ சொன்ன பொய்க்கதை சொல்லிக்கிட்டா சொல்லு. இது உண்மை இல்லைன்னு உன் வாயால சொல்லிக்கிட்டா. வாயால சொல்லி என்னங்க பிரயோஜனம்? மனசு சொல்ல வேண்டாமா? பணம் பணம் பணம். நகை அந்தஸ்து. விழுந்து கிடக்கிற இத்தனை ஆயிரமும் விழுந்து போன என் மானத்தை தூக்கி நிறுத்துமா? ஆயிரமா பணம் கொடுக்கறான் என் உயர் நண்பன், வழிகாட்ட தெய்வம். அவன் கூட ஆட்டா என்னன்னு கேட்டு கேவலம் இந்த அச்சடிச்ச காகிதத்துக்காக என்னை எச்சிலே ஆக்கிட்டீங்களே. நாகரிகம், அந்தஸ்து, இதெல்லாம் சொல்லி காட்டி என்னை என்னமோ சமூகத்துல வசத்து விடுற மாதிரி குடிக்க சொல்லி ரொம்ப கீழே ரொம்ப ரொம்ப கீழே என்னை இறக்கி விட்டுட்டீங்களே. போதுமா பணம், போதுமா பகட்டு, போதுமா படாடாமோ, போதுமா அந்தஸ்து, போதுமா நாகரிகம். எழுதுனீங்களே சாக்கடை இலக்கியம், அதோட கதாநாயகி அவதான்டா. கவர்ச்சி எழுத்தாளரோட அற்புத கற்பனை. இன்னும் காசு வேணுமா, கார் வேணுமா, லட்ச லட்சமா பணம் வேணுமா? இந்த பெணத்தை வேலை பேசுங்க. சாக்கடையில விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு மானம் கற்பு. ஏன் நிக்கிறீங்க? சம்சாரம் எதுக்கு? வாங்க தண்ணிக்கு போறோம். கொலை செஞ்சது நான் தான். சதானந்தத்தை கொலை செஞ்சது நான் தான். இதுல மறைக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. இழந்து போன என் மானத்துக்காக மட்டும் நான் சுடல. அவன் உயிரோட இருந்தா
இன்னும் எத்தனை ஏமாந்த பெண்களோட மானம் போகுமோன்னு பயந்துதான் சொல்லிட்டேன். இவரால் நியாயப்பிரகாரம் கீதா அவரை சட்டத்தில் ஒப்படைச்சிருக்கலாம். அதை செய்யாம அவங்களே சட்டத்தை கையெடுத்துக்கிட்டு அவரை கொன்னது மன்னிக்க முடியாத குற்றம். கோட்டார் கிட்ட நான் கருணை கேட்டு வாதாடல. யாருமே எனக்கு பரிதாபம் காட்ட வேண்டாம். எனக்கு மரண தண்டனை கொடுத்துடுங்கன்னு தான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆனா அதை சீக்கிரமா கொடுத்துடுங்க. காரணம், செத்தவன் கதையை விட என் கதையத்தான் ஊராரெல்லாம் சுவாரஸ்யமா பேசுவாங்க. உலகத்துல ஆம்பளை கெட்டா அது சம்பவம், பொம்பளை கெட்டா அது சரித்திரம். தயவு செய்து எனக்கு சீக்கிரம் மரண தண்டனை கொடுத்துடுங்க. சீக்கிரம் கொடுத்துடுங்க. இந்த கொலையை செஞ்சது கீதா இல்ல, சதானந்தத்தை நான் தான் கொலை செஞ்சேன். இல்ல, அவர் கொலை செய்யல. தன் மனைவியை காப்பாத்தணுங்கிறதுக்காக தன்னை குற்றவாளின்னு சொல்லிக்கிறேன். தயவு செய்து அவர் சொல்றதை நம்பாதீங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இவரால கொலை நடந்த போது சதானந்தத்தையும் கீதாவையும் தவிர அந்த வீட்டுல வேற யாருமே இல்லைன்னுதான் கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மிஸ்டர் சந்திரநாத், அப்ப என்ன முகாந்திரத்தை வச்சு நீங்க தான் சதானந்தத்தை கொலை செஞ்சதாக சொல்றீங்க? இதுக்கு முகாந்திரம் எதுக்கு வக்கீல் சார்? இதோ குற்றவாளி கூண்டுல தன்னை கொலையாளின்னு சொல்லிக்கிட்டு மரணத்து முனையில நிக்கிறாளே என் மனைவி, அவ எதை இழந்ததாக சொல்லி இப்ப சாவுக்கும் தயாரா நிக்கிறாளோ அத, அந்த மானத்தை, அந்த கற்ப பெண்மைக்குரிய இந்த கௌரவத்தை இழக்க செய்தவனே நான் தான். நீங்க இன்னும் பாயிண்ட்டுக்கு வரல. நான் கேட்டது நீங்க கொலை செஞ்சதா சொல்றீங்களே, அதுக்கு ஆதாரம் சொல்றேன் சார். நண்பன் போல என்கிட்ட நடிச்ச சதானந்தம் சகஜமா என் மனைவி கிட்ட பழகின போது அவளை சகோதரியா மதிக்கிறான்னு தான் நினைச்சேன். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தாவன் பாவி நாம் பழக்கி கொடுத்த குடியால கீதா நினைவிழந்து கிடந்த போது அவ பெண்மையை சூறையாடினா. நம்பின அவ மனைவியை நாசமாக்குன அவனை, இந்த புண்ணியவதிக்கு துரோகம் செஞ்ச அவனை தெய்வம் தண்டிக்கிறதுக்கு முன்னால நானே தண்டிச்சேன். நான் தான் தீர்த்து கட்டினேன். மிஸ்டர் சந்திரநாத், கொலை செஞ்சதா சொல்றீங்களே, துப்பாக்கி எங்கே? அத நான் கடல்ல விட்டுட்டேன். பொய், யுவர் ஆனர், பொய். அந்த துப்பாக்கி எங்க அப்பாவுக்கு சொந்தமானது. என் குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தெரியாம நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். கோட்டார் அவர்களே, நான் நிம்மதியா சாவேன். உலகம் என்ன சொன்னாலும் சரி, என் கணவர் என்னை கெட்டு தூய்மையானவன்னு சொல்றாரு, எனக்காக வாதாடுறாரு, அது போதும். நான் தான் கொலையாளி, நான் தான் கொலையாளி. நீங்க சுட்டதா சொல்றீங்களே, அந்த துப்பாக்கி எங்கே? சதானந்தத்தை கொன்னது கீதாவோ அவ புருஷன் சந்திரநாத்தோ இல்லை, நான் தான் கொலையாளி. இதோ அந்த ரிவால்வர். யுவர் ஆனர், இந்த கோர்ட்டுக்கு முன்னால என் வாக்குமூலத்தை வெளிப்படுத்த உங்க அனுமதியை வேண்டி கேட்டுக்கிறேன். அட்மிட்டட். என் பேரு பிரகாஷ். எனக்காக நிச்சயிக்கப்பட்ட கீதா சந்திரநாத்தை காதலிச்சா. அதை கண்டு நான் ஆத்திரப்படலை, ஆதரிச்சேன். ஆனா என்னுடைய மாவி நண்பன் சதானந்தமோ அந்த உறவை மனசார வருத்தான். காரணம், கீதாவை தானே அடையணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த கேஸுக்கு இது மாதிரி காதல் விஷயங்கள்லாம் தேவையா இவரால? இறந்து போனவனுடைய குணத்தை விளக்குறது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். எஸ், ப்ரொசீட். பெண் வேட்டை ஆடுறதையே பிழைப்பா கொண்டிருந்த சதானந்தன் கீதா தான் கையை விட்டு போனதை பெரிய நஷ்டமாகவே கருதுனான். இழந்ததை பிடிக்கணுங்கிற வெறி ஏமாந்த ஏழை எடுத்தாலும் சந்திரநாத் அவன் கையில கிடைச்சான். அதை உட்கார்ந்து இருக்காரே மிஸ்டர் கிருஷ்ணகாந்த், தான் பொண்ணு ஆசைப்பட்ட ஏழை எழுத்தாளனுக்கு அந்தஸ்தை பார்க்காம அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா இந்த வழக்கே நடந்திருக்கார். ஆஸ்திய பெருசா நினைச்ச அவருடைய ஆணவம் தான் இந்த கொலைக்கே ஆரம்ப காரணம். Please come to the point. I am giving the logical explanation to the points. Proceed. காதலன் சந்திரநாத் அந்தஸ்து அடையணுங்கிற ஆசையில பப்ளிகேஷன் ஓனர் சதானந்தத்தை பார்த்து அவனுடைய பணத்துக்கு அடிமையானான். அவனையே தன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டின தெய்வமா நம்பினான். குடிக்கணும், கிளப்புக்கு போகணும், அவன் பெண்டாட்டி அடுத்தவனை கட்டிக்கிட்டு ஆடணும், இதுதான் பெரிய இடத்து நாகரிகம்னு சதானந்தம் சொல்லிக் கொடுத்த பாடத்தை அவன் நம்பினான். இந்த விளக்கம் இந்த கேஸுக்கு தேவையா யுவர் ஆனர்? அந்த போதையால ஏற்பட்ட விளைவுதான் இந்த கொலை இல்லையா? மிஸ்டர் பிரகாஷ், கம் டு தி பாயிண்ட். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இன்னும் ஒரே ஒரு விவரத்தை மட்டும் சொல்ல நான் விரும்புறேன். அதோ நிக்கிறாளே கீதா, அவ தன் கற்பை இழந்து இந்த சமூகத்துல இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா நிக்க வேண்டிய காரணம் புருஷனையே தெய்வமா நினைச்ச நம்ம பழைய எண்ணம் தான். படிச்சிருந்தும் கீதா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் மதிச்சு அவன் சொன்னபடியெல்லாம் நடந்தாலே அந்த பழமையான புத்தி, புருஷன் மேல உள்ள பக்தி, இதெல்லாம் தான் அவ பாழானதுக்கு காரணம். மிஸ்டர் பிரகாஷ். எஸ் சார், திஸ் டைம் ஐ அம் டெஃபினெட்லி கமிங் டு த பாயிண்ட். யுவர் ஆனர், கீதா தம்பதிகளின் திருமணத்தின் போது வெளிநாட்டில் இருந்தனா
திரும்பி வந்ததும் அவங்கள பார்த்து பரிசு கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன். வீடே வெறிச்சோடி கிடந்தது.